ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே வந்து குட்டியாக ஸ்விம்மிங் பூல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களாம் விளையாடிக்கலாம். அதுக்காக வந்து வீட்லேயே இடம் இருந்துச்சு, அதில் வந்து குட்டியாக ஸ்விம்மிங் பூல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. குட்டின்னு சொல்ல முடியாது, பெரியவங்க எல்லாருமே குளிக்கலாம். பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, அவங்களுக்கு கேட்டால் அவங்களே வந்து இன்னும் தெரியல, கணக்கு நாங்கள் வைக்கலை, எவ்வளோ செலவாயிருக்குன்னு தெரில, குத்து மதிப்பு ஒரு 40-50 ஆயிருக்கும் இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஐடியா இருந்தால் இப்படி கூட ரெடி பண்ணிக்கலாம். மேலே வந்து ஆனால் டாப் போடணும். கலர் சீட் இறக்கி செட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா பூச்சிப்புழு அதிகமாக சீக்கிரம் வந்துடும். அதுவும் இல்லாமல் வெயிலில் வந்து குளிக்கவும் முடியாது. அதனால் மேலே கலர் சீட் இவங்களும் இறக்குறேன்னு தான் சொன்னாங்க. இறக்கிட்டாங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆயிரும். வெயில் காலத்துக்கெல்லாம் நீட்டாக குளிச்சுக்கலாம், குழந்தைங்கள்லாம் விளையாடிக்கலாம். கீழே வந்து கிரிப் டைல்ஸ் மாதிரி தான் போட்டிருக்காங்க, வழுக்காமல் இருக்கிறதுக்கு. ஃபுல்லாக சுற்றியும் டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து நாங்களும் நீலாமலையத்தில் இடத்துல வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு முன்னாடி. இப்போ இல்லை, ஆனால் இருந்துச்சு. அவங்க அதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ ரேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. நான் 2-3 டைம் கேட்டேன், நான் அவங்க எவ்வளோன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக எவ்வளோ ரேட் ஆச்சு அப்படின்னு நான் வந்து கேட்டு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பாய். அடிக்கணக்கு தெரில.